எஸ்ஐபியில் 15-15-15 அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் இருக்குது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 15 வருஷத்தில் உங்களால் ஒரு கோடீஸ்வரன் ஆயிட முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. அது என்ன அந்த 15-15-15 ரூல்? அதை பயன்படுத்தினா உண்மையிலேயே 15 வருஷத்தில் கோடீஸ்வரன் ஆயிடலாமா? அதை அனலைஸ் பண்ண போகிறோம். எல்லா ரூல்ஸ்லையுமே ஒரு சில சிக்கல்களும் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கு நான் போடுற இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் எஜுகேஷன் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் தமிழ் குடும்பம், நான் ஜஸ்வின் ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்ஐபியில் 15-15-15 ரூல்னா என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்துடலாமா? நீங்கள் ஒரு எஸ்ஐபியில் மாதம் 15,000 ரூபாய் போட போகிறீங்க. அதில் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 15% வருடாந்திர ரிட்டர்ன் அதில் கிடைக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனோட அந்த எஸ்ஐபியில் போடுறீங்க. அதை 15 வருஷத்துக்கு போடுறீங்க. இதுதான் இந்த 15-15-15 ரூல். இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் உங்களால் 15 வருஷத்தில் எடுக்க முடியும். இப்போ நீங்கள் இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 27 லட்சம் ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இந்த மெத்தடில் ரிட்டனாக கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 74,52,946 ரூபாய் கிடைக்கும். ஸோ டோட்டல் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1,01,52,946 ரூபாய் உங்களுக்கு இதில் கிடைக்குது. அதனால தான் இந்த 15-15-15 ரூல் அப்படிங்கிறத 15 வருஷத்தில் நீங்கள் இதை பயன்படுத்தினா கோடீஸ்வரன் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. பல யூடியூப் வீடியோக்களில் இந்த 15-15-15 ரூல் அப்படிங்கிறது நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கான ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அட்ராக்டிவான ஒரு சொல்யூஷனாக முன்வைக்கப்படுது. இது சாத்தியம்தானா? தியரட்டிக்கலாக சாத்தியம். அதை தான் நாம் இந்த கால்குலேட்டரில் பார்க்குறோம். பட் அதே நேரத்தில் இதில் ஒரு சில சிக்கல்கள் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய முதல் பிரச்சனையே அந்த 15% CAGR தான். ஒரு வருஷத்துக்கு 15% காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட் அப்படிங்கிறது பொதுவாக மிகைப்படுத்தப்பட்ட ஒரு க்ரோத் ரேட். நம்ம பொதுவாக யூடியூப்பில் வீடியோ போடும்போது 12% ஒரு வருஷத்துக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தோராயமாக பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக ஸ்டாண்டர்டான வீடியோக்களில் சொல்லுவாங்க. எதுக்காக அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் பொதுவாக இந்தியாவில் ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலோ, ஒரு லார்ஜ் கேப் இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலோ, ஒரு வருஷத்துக்கு லாங் டேர்மில் ஒரு 12-13% வரைக்கும் அது ரிட்டர்னை கொடுத்துருக்கும். ஆனால் இதில் 15% உங்களுக்கு CAGR 15 வருஷம் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் அன்ரியலிஸ்டிக்கானது. எஸ்ஐபிக்கள்லே சேஃபானது அப்படின்னு சொல்லி கருதப்படக்கூடிய இண்டெக்ஸ் ஃபண்டில் இருந்த மாதிரி நீங்கள் மிட் கேப் ஃபண்ட், ஸ்மால் கேப் ஃபண்ட் இந்த மாதிரி மூவ் பண்ண வேண்டியது இருக்கும். ஆக்சுவலாக க்ரோத் ஃபண்டை நோக்கி நீங்கள் மூவ் பண்ணுவீங்க. இந்த க்ரோத் ஃபண்டில் ரொம்ப அட்ராக்டிவாக ஒரு சில நேரங்களில் ஒரு வருஷத்துக்கு 30%, 35% CAGR கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மார்க்கெட்டில் அப் ட்ரெண்டில் இருக்கும்போது காட்டும். பட் அதில் இருக்கிற ப்ராப்ளமே என்ன அப்படின்னா, இது பயங்கரமான வொலாட்டிலிட்டி இருக்கக்கூடியது. அதாவது பயங்கரமாக ஏறி இறங்கும். அந்த எக்ஸ்ட்ரா ஒரு 2-3% உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஒரு சேஃப்டி நெட்டில் இருந்து மாதிரி கொஞ்சம் ஆபத்தான ரிஸ்கியான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே போவீங்க. சரி, அப்படி போகிறீங்க அப்படிங்கிறனால கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வருஷம் 15% கிடைச்சிருமா அப்படின்னா நமக்கு மார்க்கெட் கண்டிஷனோட தொடர்புடையது அப்படிங்கிறனால அப்படி சொல்ல முடியாது. அண்ட் அதை விட கம்மியாக கிடைக்கும்போது உங்களுடைய ஃபைனல் அவுட்புட் குறைஞ்சிரும். அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னா, த இல்லூஷன் ஆஃப் 1 crore அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அதாவது ஒரு 1 கோடி உங்களுக்கு 15 வருஷத்தில் கையில் கிடைக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது ரொம்ப அட்ராக்டிவான ஒரு விஷயமா நமக்கு முதல்ல தெரியும். ஆனால் எது வரைக்கும் அப்படின்னா, நீங்கள் இன்ஃப்ளேஷனை புரிஞ்சுக்கிற வரைக்கும். ஸோ எப்போவுமே நம்ம இந்த மாதிரியான பணத்தை பற்றி யோசிக்கும்போது இன்ஃப்ளேஷனை நம்ம திங்க் பண்ணுறதே இல்லை. ஆனால் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது பணத்தை பாதிக்கக்கூடிய ஒரு ரியல் விஷயம். இந்தியாவில் தோராயமாக ஒரு வருஷத்துக்கு 6% அப்படிங்கிற இன்ஃப்ளேஷன் இருக்குது. அப்படின்னா ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு பொருளுடைய விலை டபுள் ஆகிட்டு இருக்கும். இன்றைக்கி நீங்கள் 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கிற பொருள் ஒரு 10 வருஷம் கழித்து 20 ரூபாயிலேருந்து 25 ரூபாய் வரைக்கும் இருக்கும். ஸோ இதுதான் இன்ஃப்ளேஷன். அப்போது இதில் நீங்கள் 15 வருஷம் கழித்து எனக்கு 1 கோடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். பட் இன்றைக்குள்ள வேல்யூவுக்கு நம்ம அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த 10 வருஷம் கழித்து கிட்டத்தட்ட அதனுடைய வேல்யூ
ஒரு 40 லட்சம் ரூபாய் இன்னைக்குள்ள பணத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்கள் கையில் வந்து ஒரு 40 லட்சம் ரூபாய் இருக்கிற மாதிரியான அளவுக்கான வேல்யூ தான் அந்த 1 கோடி ரூபாய்க்கு இருக்கும். 15 வருஷத்தில் 1 கோடி ரூபாய் அப்படிங்கிறது கேட்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கலாம். ஆனால் அந்த 15 வருஷத்தில் இன்ஃப்ளேஷன் வந்து அந்த 1 கோடியில் பாதி வேல்யூ வந்து சாப்பிட்ரும். 3வது முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா? டேக்ஸ். இதில் நீங்கள் வந்து ஒரு 27 லட்சம் ரூபாய் தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 74.5 லட்சம் வந்து உங்களுக்கு ரிட்டனாக மட்டும் கிடச்சிருக்குது. அப்போது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேபிட்டல் கெயின். நீங்கள் அந்த எஸ்ஏபியில் அந்த பணத்தை அதிலேயே வச்சுட்டு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. எனக்கு அதில் 1 கோடி ரூபா இருக்குது, எனக்கு அதில் 1 கோடி ரூபா இருக்குது அப்படின்னு சொல்லி ஆசையாக சொல்லிக்கலாம். ஆனால் எப்போ நீங்கள் வந்து அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த பணத்தை கையில் எடுக்கிறீங்களோ அப்போது நீங்கள் உடனடியாக அரசாங்கத்துக்கு நீங்கள் வந்து அந்த எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சிருக்கிற பணத்துக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டி ஆகணும். 1 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 1.25 லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து அதில் டேக்ஸ் கிடையாது. ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கட்டுவீங்க. அப்படி கட்டும்போது அதில் டேக்ஸாக மட்டும் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 9 லட்சம் ரூபாய் நீங்கள் வந்து டேக்ஸாக கட்டுவீங்க. இப்போ நீங்கள் எடுக்கிற அமௌண்ட்லேருந்து 9 லட்சம் ரூபாயை நீங்கள் வந்து டேக்ஸாக கட்டிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் உங்கள் கையில் ரிமைனிங் எவ்வளவு இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 90 லட்சம் ரூபாய் உங்களுடைய கையில் இருக்கும். அதில் நம்ம இன்ஃப்ளேஷனையும் அப்ளை பண்ணும்போது இன்றைக்கு உள்ள வேல்யூக்கு கிட்டத்தட்ட ஒரு 37 லட்சத்துலேருந்து 40 லட்சம் ரூபாய்க்குள்ள அளவுள்ள வேல்யூ உள்ள பணம் உங்களுக்கு 15 வருஷம் கழிச்சு கையில் கிடைக்கும். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னா என்னுடைய சேனலெல்லாம் போட போகிற மற்ற வீடியோக்களும் கண்டிப்பாக பயனுள்ளதாகத்தான் இருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணி விடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டினியூ பண்ணலாம். அடுத்ததாக கிராஃப் வெர்சஸ் ரியாலிட்டி. இப்போது இந்த கிராஃபை நீங்கள் பாருங்களேன். இந்த கிராஃப் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல. அப்படியே வந்து நம்ம அந்த லைன்லாம் பாருங்கள், ரொம்ப அப்படி ஸ்மூத்தாக அப்படி மேலே போகுது. ஆனால் ரியல் லைஃப்பில் ஆக்சுவலாக வந்து மார்க்கெட்டில் இப்படி இருக்காது. இதில் வந்து கரெக்டாக 15 வருஷத்துக்கு எந்த சேஞ்சுமே இல்லாமல் வருஷம் 15% வந்து உங்களுக்கு கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அப்படி ஸ்மூத்தாக போகுது. ஆனால் நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பல நேரங்களில் எக்ஸாக்டாக நீங்கள் எதிர்பார்க்குற அந்த 15% அப்படிங்கிறது கிடைக்காது, கூட குறைய இருக்கலாம். அந்த மாதிரி வந்து கூட குறைய மாறும்போது நீங்கள் எதிர்பார்க்குற அந்த கடைசி அவுட்கமில் ஒரு பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு எப்போவுமே இருக்குது. அடுத்ததாக இந்த 15-15-15 ரூலில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா அது வந்து இந்த எஸ்ஐபியில் உங்களால் எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான அட்வான்டேஜை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால்குலேஷன் பண்ண தவறிடுது. ஸ்டெப் அப் பண்ணுறது. முதல் மாதம் முதல் வருடத்தில் 15,000 ரூபாய் போடுறீங்க. ஒவ்வொரு மாதமும் 15,000 ரூபாய் போட்டுட்ருக்கிறீங்க. 15வது வருஷம் கடைசி மாதமும் நீங்கள் 15,000 ரூபாய் தான் போட்டிருக்கிறீங்க. இது எஸ்ஐபியில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு அட்வான்டேஜை வந்து கணக்கில் எடுக்கிறதுக்கு தவறுது. யூஸ்வலாக உங்களுக்கு வந்து எஸ்ஏபியில் உங்களுக்கு நல்லதாக ஒரு ரிட்டர்ன் வரணும் அப்படின்னா நீங்கள் எஸ்ஏபியை ஸ்டெப் அப் பண்ணணும். அப்படி ஸ்டெப் அப்பே வந்து பண்ணாமல் வெறுமனே வந்து சும்மா ஃப்ளாட்டாக கடைசி வரைக்கும் 15,000 ரூபாய் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி போடுறது அப்படிங்கிறது பொதுவாக எந்த ஒரு எஸ்ஏபிலையுமே நல்ல ஒரு மெத்தடே கிடையாது. ஸோ அதனால் ஒருவேளை வந்து இந்த மாதிரி நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் போட்டுட்ருக்கிறவங்க அந்த எஸ்ஏபியில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டெப் அப் அப்படிங்கிற அந்த மெத்தடை அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்டை புரியாமல் கடைசி வரைக்கும் அவங்க வந்து அந்த 15,000மே போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா அது அவங்க ஸ்டெப் அப் அப்பப்போ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்டை வந்து அவங்கள தவற விட வச்சிருது. இப்போ உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய கேள்வி எதுவாக இருக்கும் அப்படின்னா, இப்போ என்ன தான் சார் சொல்ல வரீங்க, நாங்கள் எஸ்ஐபியில் காசு போடலாமா வேணாமா, அதில் போடுறதுல ஏதாவது பிரயோஜனம் உண்டா இல்லையா, இந்த கேள்வி தான் உங்களுடைய மனசில் இருக்கும். நான் வந்து என்னுடைய வீடியோக்களில் இதை பேசுகிறதுக்கான ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் மட்டும் இல்லை, அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் மைனஸ் பாயிண்ட்ஸையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு அடிப்படையான ஒரு ரூல் ஒன்று இருக்குது, அதை புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் நீங்கள் எந்த மெத்தட் எடுத்துக்கிட்டாலும் சரி தான், ஓகேவா, தௌசண்ட்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த மெத்தட் எடுத்துக்கிட்டாலும் அதில் ப்ளஸ் பாயிண்ட்ஸும் இருக்கும், அதில் மைனஸ் பாயிண்ட்ஸும் இருக்கும். அப்போது நீங்கள் வந்து அதில் உள்ள ப்ளஸ் பாயிண்ட்டை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் இதில் போட்டால் இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒரு சில நேரங்களில் அந்த நெகட்டிவ் வந்து உங்களை தாக்கும்போது, அது வந்து உங்களுக்கு அந்த பாதிப்பை ஏற்படுத்தும் போது அப்புறம் உங்களுக்கு மனசுக்கு கஷ்டமாயிரும். என்னடா இது, நம்ம இப்படிலாம் எதிர்பார்த்து போட்டோம், கடைசியில் இப்படிலாம் இருக்குதே அப்படின்னு சொல்லி இது தெரியாமல் போச்சே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து வருத்தப்படுவீங்க. அப்போது
ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே அதில் உள்ள சாதகங்கள் என்ன, அதில் உள்ள பாதகங்கள் என்ன, என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் இருக்குது, என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும். அப்படி ரியலிஸ்டிக்கான எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கிறனால உங்களால் ஒரு லாங் டேர்மில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் தொடர்ந்து கொண்டு போக முடியும். ஒரு சாமானிய மனிதனுக்கு இருக்கக்கூடிய நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதில் வந்து எனக்கு எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா இதில் உங்களுடைய ஒர்க் அப்படிங்கிறது ஒன்றே ஒன்று மட்டும்தான். நீங்கள் அந்த தொடக்கத்தில் எந்த எஸ்ஐபி செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக அந்த எஸ்ஐபியை பற்றி ஆராய்ச்சி பண்ணி நான் ஒரு சரியான எஸ்ஐபியில் தான் காசை போடுறேனா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டு அந்த காசை நீங்கள் போட்டால் போதும், ஸ்டார்ட் பண்ணால் போதும். அதை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து அந்த ஆட்டோமேட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் பேசாமல் சும்மா இருக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் போய் மார்க்கெட் ஏறுதா இறங்குதா, எந்த ஸ்டாக்கில் போட்டால் எனக்கு வந்து அதிகமாக காசு வரும், இங்கேருந்து அங்கே மாற்றணுமா, அந்த சிந்தனை உங்களுக்கு அவசியமே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு உங்களுடைய டெய்லி ரொட்டீன் வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு பதிலாக அந்த ஃபண்டு மேனேஜர் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ வாஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ்க்கு வந்து இந்த எஸ்ஐபி அப்படிங்கிறது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான், அதில் நமக்கு சந்தேகமே வேண்டாம். ஆனால் பல நபர்கள் இந்த எஸ்ஐபினா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சிக்காமல் வந்து உள்ளே வர்றனால அவங்க அந்த எஸ்ஐபியில் பாதியில் போயிட்டுருப்பாங்களா, எஸ்ஐபி அப்படியே ஓடிட்டுருக்கும். திடீர்னு வந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆகும். ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ், ஈவன் ஒரு 6-7 இயர்ஸாகவே மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி கன்சால்டேட் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. மேலே போகுது, கீழே வருது, ஒரு மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்டில் போகுது. இந்த நேரத்தில் உதாரணத்துக்கு ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஃபியூ லேக்ஸ் ருபீஸ் வந்து அவங்க எஸ்ஐபியில் போட்டிருப்பாங்க. சில நேரங்களில் மார்க்கெட்டு டவுனில் போகிறனால அவங்க ஒரு 3 லட்ச ரூபாய் எஸ்ஐபியில் போட்டிருப்பாங்க. எஸ்ஐபிக்கு உள்ளே போய் பார்க்கும்போது அதில் வந்து ஒரு 1,75,000 ரூபாய் தான் இருக்கிற மாதிரி வேல்யூவை காட்டும். இந்த எஸ்ஐபி எப்படி செயல்படுது அப்படிங்கிறத புரிஞ்சிக்காமல் இருக்கக்கூடிய ஒருத்தர் அதை பார்த்தாங்க, அவங்க மனசுக்கு எப்படி இருக்கும்? நான் 3 லட்ச ரூபாய்க்கு மேலே போட்டிருக்கேன், எனக்கு உள்ளே பார்த்தா 1,4 லட்ச ரூபா 1,50,000 லட்ச ரூபா தான் இருக்குது, எங்கே போச்சு என்னுடைய பணம் அப்படின்னு சொல்லி பல நபர்கள் இந்த எஸ்ஐபி எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருக்கிறனால குழம்புறதை வந்து நான் பார்க்குறேன். இன்னுமே கூட நம்ம தமிழ்நாட்டில் மிடில் கிளாஸ் லெவலில் இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு இதில் அந்த 12% ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும்போது அவங்க அந்த 12% அப்படிங்கிறத ஏதோ பேங்க்கில் வந்து நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா வட்டி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. ஓ 12% வட்டி கொடுப்பாங்க போல். அது வட்டி கிடையாதுங்க, அது ரிட்டர்ன். அது மார்க்கெட்டோடு கூட தொடர்புடையது. இந்த 12% அப்படிங்கிறது ஒரு கணக்குக்காக தோராயத்துக்கு சொல்கிறது தான். கண்டிப்பாக 12% கிடைக்கும்னு சொல்லி யாராலையும் அஷ்யூர் பண்ண முடியாது. அதை விட குறையவும் செய்யலாம், கூடவும் செய்யலாம் அப்படிங்கிறதே இன்னும் பல பேருக்கு புரியறதில்லை. அடுத்ததாக எஸ்ஐபி அப்படிங்கிறது ஏதோ இன்றைக்கி போட்டுட்டு நம்ம நாளைக்கு எடுக்கிறது இல்லை. உங்களுக்கு காம்பவுண்டிங் நல்லா பவர்ஃபுல்லாக வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழி, நீங்கள் அதுக்கான நேரத்தை கொடுக்கணும். ஒரு 15 வருஷம் 20 வருஷம் வந்து நீங்கள் அதுக்கான ப்ராப்பர் டைமை கொடுத்தா தான் உங்களால் வந்து அந்த காம்பவுண்டிங்கோட பவரை பார்க்க முடியும். அப்போ அதுக்கான பொறுமை உங்களுக்கு இருக்கணும். அப்படி பொறுமை வேணும் அப்படின்னா அந்த எஸ்ஐபி எப்படி செயல்படுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காகத்தான் இந்த வீடியோ. உங்களுடைய தவறான மனநிலைகளை சரி பண்ணி ஒரு சரியான மனநிலையோட, ஒரு தெளிவான மனநிலையோடு உங்களை எஸ்ஐபி போட வைக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்துக்காகத்தான் இந்த வீடியோ வெளியிடப்படுது. ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த மாதிரி எஸ்ஐபிஐ இன்வெஸ்ட்மெண்ட்ஸை புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய கருத்துக்களை சந்தேகங்களை தாராளமாக நீங்கள் வந்து கமெண்ட் பகுதியில் எழுதலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணி விடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.